ஒரு ஃப்ரீ அட்வைஸ் எடுத்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். என்னன்னா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பிடிச்ச மிஸ்ஸும் இருப்பாங்க, பிடிக்காத மிஸ்ஸும் இருப்பாங்க. பிடிக்காத மிஸ் வந்துட்டா, ஐய்யய்யோ! இவளா? அப்படின்ற மாரி இருக்கும். மன்னிச்சிடுங்க. என் டீச்சர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா, உங்கள சொல்ல காமனா சொல்றேன். நேத்து வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே. ஸோ எல்லாரையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா பார்க்கலாம், டீச்சர்ஸ் பார்க்கலான்ட்டு நான் போயிருந்தேன். போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் மீட் பண்ணிட்டு டீச்சர்ஸ பார்க்கலான்னு போனோம். ஸோ இவங்கள பார்க்கும்போது இவங்க ஃபேஸ் எல்லாருலயும் வந்து ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு தேஜஸ பார்த்தேன். அது வந்து மனசுலருந்து வந்திருந்தது. எதுவுமே பொய்யா நான் எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட பேசும்போது எங்க ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்து பயங்கரமா பேசினேன். எல்லாமே ஞாபகம் வச்சிருந்தாங்க. நல்லா செம்ம ஜாலியா பேசுனோம். அவங்கள்ட்டயே சொன்னேன், "மிஸ் உங்க கையெல்லாம் அடி வாங்காம வெறிச்சோடி போயிடுச்சு மிஸ் வாழ்க்கை." அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஆன்டீஸ்கிட்டயும் பேசுனாங்க. ஒர்க் பண்ற ஆன்டீஸ்கிட்டயும். அப்போ போய் பேசும்போது, இவங்க 2 பேருமே காமனா சொன்ன விஷயம் என்னன்னா, "இப்ப இருக்க பசங்க சரியில்லப்பா. எல்லாம் அராஜகம் பண்றாங்க. ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்காங்க." அப்படின்னாங்க. அவங்களுக்கான அட்வைஸ் தான் இது. ஏன்னா வந்து ஸ்கூல் லைஃப் தயவு செஞ்சு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ஜாய் பண்ணா வந்து அ டான் மாரி சுத்துறது, நான் தான் தவுலத்துன்னு சுத்துறது வந்து என்ஜாய்மென்ட் கெடையாது. நீ போறியா? ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசு. கிளாஸ் டைம்ல பேசு. பேசி மிஸ்ட்ட அடி வாங்கு, திட்டு வாங்கு. பாத்ரூம்ல சண்டை தண்ணி ஊத்தி சண்டை போடுவோம். அது பண்ணு எல்லாமே பண்ணு. அதெல்லாம் வந்து ஸ்கூல் லைஃப்ல என்ஜாய் பண்ற ஒரு விஷயம். ஆனா அது ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கும் பிரச்சனை, டீச்சர்ஸ்க்கும் பிரச்சனை. ஸோ அத அவாய்ட் பண்ண பாருங்க. அதேபோல வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசி, உட்காந்து சிரிங்க, கலாய்ங்க, எல்லாமே பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. இது எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதான் சொல்றேன் மத்தவன பாதிக்காதது வரைக்கும் அது வந்து சேஃப் தான். தப்பு கிடையாது. டீச்சர்ஸ கூட கலாய்ங்க. நாங்கலாம் கலாய்ச்சிருக்கோம். ஆனா, அது மோர் பெர்சனலா வந்து போக்கூடாது. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பேசி சும்மா கலாய்ச்சிங்களா, காமெடி முடிஞ்சுதா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மறந்துரும். அந்த மாரி இருக்கிறவங்க படிங்க. படிச்சுட்டு அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி வெளிய வாங்க. வெளிய வந்துட்டு இந்த மாரி வருஷத்துக்கு ஒரு ஆனுவல் டே வரும்போது அவங்கள போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஸ்கூல் லைஃப் மாரி காலேஜ் லைஃப் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க காலேஜ் போனா நல்லா இருக்கும்னு. ஆனா கிடையவே கிடையாது. ஏணி வச்சாலுமே எந்த லைஃப் கூடயுமே வந்து எட்டாது. ஏன்னா ஸ்கூல் லைஃப் வந்து அது ஒரு ஓஜி. ஓஜி தான் வந்து ஸ்கூல் லைஃப். ஸோ அத மிஸ் பண்றாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களுக்கான அட்வைஸ் தான் இது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான்லாம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றேன். அவ்வளோதான்.